அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பட்டியல் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணி என்ன? பட்டியல் மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியுமா என்ற ஒரு விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வானது தீர்ப்பை வழங்கியுள்ளது. 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 6 நீதிபதிகள் ஒருமித்த பெரும்பான்மை தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். நீதிபதி பலா திரிவேதி மற்றும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு உள்ள போன்ற மாநிலங்கள் உள்ஒதுக்கீட்டை வழங்கியுள்ள நிலையில் அந்த மாநிலங்களின் சட்டங்கள் என்பது ஏற்புடையது அல்ல என்று கடந்த காலத்தில் BV சின்னையாவுடைய வழக்கினுடைய தீர்ப்பானது வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பிற்கு மேல்முறையீட்டின் அடிப்படையில் இந்த ஒரு வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. தமிழகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த அருந்ததிற்கான 3% ஒதுக்கீடு என்பது மிக முக்கியமாக இதனை எதிர்த்து 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த ஒரு வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு உள்ஒதுக்கீடு என்பது செல்லும் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி தலைமையிலான நீதிபதிகள் அமர்வானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக வரலாற்று தரவுகள் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட வர்க்கம் என்பது ஒரே மாதிரியான வர்க்கம் அல்ல, சமூக நிலைகளில் அதனுடைய அனைத்து வர்க்கங்களும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை காட்டுகிறது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். இந்த காரணத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கான அந்த உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, சட்ட ரீதியில் அதற்கான இடங்கள் உள்ளன என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த ஒரு அரசியல் சாசன அமர்வாறு தெளிவுபடுத்தியுள்ளது. சமூக நிலைகளை பொறுத்த அளவில் எந்தெந்த பிரிவுகள் பிற்படுத்தப்பட்டதாக இருக்கின்றோ அவர் அந்த பிரிவுகளுக்கு கீழ் உள்ள உட்பிரிவுகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த மக்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அந்த ஒரு உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை மாநிலங்கள் முடிவு செய்துள்ளன. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் உள்ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை தற்போது உச்சநீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வினுடைய அந்த விசாரணை என்பது கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்று வழக்குடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வானது வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.